பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக மற்றும் நம்மை ஆதரிக்கின்ற அத்துணை கட்சிகளுடைய மரியாதைக்குரிய பொறுப்பாளர்களே, தொண்டர்களே, அனைவரும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மதிப்பிற்குரிய தலைவர், நம்முடைய டாக்டர் அன்புமணி அவர்களது ஆதரவை பெற்ற வேட்பாளராக நம்முடைய ஐயா எடப்பாடியார் அவர்களது ஆதரவை பெற்ற வேட்பாளராக போட்டியிடக்கூடிய கவிஞர் மா திலகபாமா அவர்களது வெற்றியை உறுதி செய்து கொள்வதற்காக நான் இங்கே வரை புரிந்திருக்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர் திரு தேவியர் அவர்களே, பகுதி செயலாளர்கள் செந்தில், மாரிமுத்து, பாஸ்கர், லட்சுமிநாதன், செயலாளர் பக்பீர் அவர்களே, பாஜகவினுடைய மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர் திரு பாலாஜி அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த பகுதியைச் சேர்ந்த நம்முடைய துணைத் தலைவர் திரு ஏ சக்தி வடிவேல் அவர்களே, எங்களது இந்த பகுதியினுடைய மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய தலைவர் திரு இ கே அருண்குமார் அவர்களே, இயக்கத்தினுடைய துணைத் தலைவர் முனவர் பாட்ஷா அவர்களே, என்னோடு வரி புரிந்திருக்கிற தமாகவினுடைய மரியாதைக்குரிய பொறுப்பாளர்களே, மாநில மாவட்ட நிர்வாகிகளே, பகுதி தலைவர் பாபு, அருண், சாம்சன் அவர்களே, பிரபாகரன் பிசிசி அவர்களே, நம்முடைய தயாளன் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நம்முடைய மரியாதைக்குரிய திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே, தயாளன் அவர்களே, வெங்கடேஷ் அவர்களே, பக்தானம் அவர்களே, மரக்கடை வெங்கடேஷ் அவர்களே, அமமுகவினுடைய சக்கரபாணி அவர்களே, நம்முடைய ரவிச்சந்திரன் அவர்களே, மூர்த்தி அவர்களே மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களுடைய நம்முடைய மரியாதைக்குரிய அத்துணை பொறுப்பாளர்களையும் நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சத்யநாராயணன் அவர்களே மற்றும் பல நண்பர்கள் இங்கே இருக்கிறீர்கள், அனைவர் பேரையும் குறிப்பிட்டதாக நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, நம்முடைய பாமகவுடைய வேட்பாளர் ஏன் பெரம்பூர் தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும், எதற்காக வெற்றி பெற வேண்டும் என்பதை வாக்காளர்கள் நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து மாம்பழ சின்னத்திலே அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். நண்பர்களே, வேட்பாளர் பிரபலமான வேட்பாளராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. வேட்பாளர் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்க வேண்டும் என்பது அவசியம், களத்திலே அவசியம் கிடையாது. வேட்பாளர் ஒரு துறையின் சார்ந்து அந்த துறையிலே பிரபலமானவர் என்பது களத்துக்கு தேவையில்லை. களத்துக்கு தேவை, பெரம்பூர் சட்டமன்றத்திற்கு தேவை உங்களோடு கலந்து பேசி பழகி உங்களுடைய குறைகளை அன்றாட தீர்க்கக்கூடிய வேட்பாளர் தான் உங்களுக்கு தேவை. அப்படிப்பட்ட உங்களில் ஒருவராக, உங்களது சுகத்துக்கங்களிலே பங்கு கொள்ளக்கூடிய வேட்பாளராக, உங்களுடைய பிரச்சனைகளை நன்கு அறிந்து தெரிந்து புரிந்து வைத்துக் கொண்டு சட்டமன்றத்திலே உங்கள் வாதாடி போராடி பெற்று தரக்கூடிய வெற்றி வேட்பாளர் தான் நம்முடைய திலகபாமா அவர்கள். நண்பர்களே, நம்முடைய வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் கவிஞர் திலகபாமா அவர்களுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய தளம் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசு அவர்களுக்கு மிகப்பெரிய தளம். நாளைய தினம் ஆட்சி செய்ய போகின்ற எடப்பாடியார் தலைமையிலான அரசு
இன்னும் பெரிய பலம். எனவே மத்திய மாநில அரசுடைய பலம் பெரம்பூர் தொகுதியினுடைய வளர்ச்சி, உயர்வு, மேன்மை என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. மாற்றம், முன்னேற்றம் என்று தமிழகத்துக்கு பெருமை சேர்த்த தலைவர் நம்முடைய டாக்டர் அன்புமணி அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அவருடைய இயக்கம் பாமக, அவர்களுடைய மரியாதைக்குரிய இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர் கவிஞர் திலகபாமா அவர்கள். இன்றைக்கு அவர்களுடைய வெற்றி என்பது கூட்டணியினுடைய வெற்றி என்பதை மறந்துவிடக் கூடாது. பெரம்பூர் தொகுதி மக்களை பொறுத்தவரையிலே கவிஞர் திலகபாமா அவர்கள் தொகுதி மக்களுடைய வீடுகளிலே ஒருவராக கலந்து மாறி இருக்கிறார். வீட்டுக்கு மக்களின் குறைகளை கேட்டு பொதுமக்கள் அவருக்கு எங்களில் ஒருவர் நீங்கள் என்று வாக்கு போடக்கூடிய நியாயமான நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். காரணம், இதுவரை இருந்த வேட்பாளர்கள் தங்களுடைய வீட்டுக்கு வந்து பிரச்சனைகளை கேட்டு தங்களுடைய உள்ளத்தையும் காதுகளையும் அவரிடம் கொடுத்து பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர்களாக எவருமே இங்கே இல்லை என்பதுதான் உண்மை நிலை. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி பல பிரச்சனைகள் இருக்கிறது. கொடுங்கையூர் குப்பைமேடு, மழைக்கால வெள்ளப்பெருக்கு மற்றும் சாலை ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது. இவைகளுக்கு பதில் சொல்லக்கூடிய கடமை திமுகவுக்கு இருந்தது. ஆனால் அதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. வரும் நாட்களிலே இந்த பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவு கொடுக்கக்கூடியவர் வெற்றி வேட்பாளர் கவிஞர் திலகபாமா அவர்கள். இந்த தொகுதியை பொறுத்தவரையிலே வடக்கு சென்னையிலே குடிசை பகுதிகள் மற்றும் ரயில்வே காலனிகள் நிறைந்த மக்கள் நெருக்கமாக இருக்கின்ற பகுதி. பெரம்பூர் தொகுதியிலே சில முக்கிய பிரச்சனைகள் இருக்கிறது. குப்பைமேடு பாதிப்பு என்ற கூறிலே நீண்டகால இந்த பிரச்சனை சுகாதார ரீதியாக நல்ல தீர்வு காணக்கூடிய வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர். மழைக்கால வெள்ளம், போதிய மழை நீர் வடிகால் வசதி இல்லாததால் மழைக்காலங்களிலே சாலைகள் மற்றும் வீடுகளிலே தண்ணீர் புகுந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று நேரடியாக சென்று அவருடைய கஷ்டங்களை நன்கு உணர்ந்திருக்கிறார் கவிஞர் திலகபாமா அவர்கள். அவர் வெற்றி பெற்ற பிறகு முறையாக சரியாக அதற்கு தீர்வு காணக்கூடிய நல்ல நிலையை ஏற்படுத்துவார் என்பதை எங்களால் கூற முடியும். குடிநீர் மற்றும் கழிவுநீர் பிரச்சனை, பழைய குடிநீர் குழாய்கள், அசுத்தமான குடிநீர் விநியோகம் மற்றும் கழிவுநீர் வெளியேற்றம் தொடர்பான புகார்கள் பெரம்பூர் தொகுதியிலே அதிகரித்துக் கொண்டு போகிறது. சுகாதாரத்துக்கு கேடு. மக்களுடைய சுகாதாரத்தை பேணி காக்கக்கூடிய நல்ல வேட்பாளராக, உங்கள் வீட்டு பெண்ணாக நம்முடைய திலகபாமா அவர்கள் செயல்படுவார். பெரம்பூருடைய உள்கட்டமைப்பை பொறுத்தவரையிலே அகநிலை சாலைகள் மோசமான நிலையிலே இருக்கிறது. ரயில்வே மேம்பால பணிகள் காலதாமதமாகிறது. அன்றாட வாழ்க்கையிலே இங்கே மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள். எனவே நம்முடைய வேட்பாளர் மத்திய மாநில அரசினுடைய துணையோடு இங்கே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு ஏற்படுத்துவார் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. நண்பர்களே, வாக்காள பெருமக்களே, மத்திய மாநில அரசுகளுடைய இணக்கம் வெற்றி. அந்த வெற்றிக்கு அடித்தளமான வேட்பாளர் பெரம்பூர் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர். ஏன் மக்கள் விரோத திமுக அரசை மாற்ற வேண்டும்? அது இப்பொழுது அவசியமாகிறது, அவசரமாகிறது. அதற்கு காரணம், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு திமுக அரசு. 5 ஆண்டு காலமாக மக்களை கால்கடக்க நிற்க வைத்து உங்களை ஏமாற்றியவர்கள் திமுக. அந்த திமுகவை
நீங்கள் எதிர்மறை வாக்கு போட்டு இந்த தேர்தலிலே ஏமாற்ற வேண்டும். மேலும் நண்பர்களே, அவர்கள் உங்களை கொடுத்த வாக்குறுதியை மட்டும் ஏமாற்றவில்லை, உங்கள் மீது பொருளாதார சுமையை ஏற்றினார்கள். பால் விலை உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு, வீட்டு வரி உயர்வு, தண்ணீர் வரி உயர்வு, சில மாநகராட்சியிலே வெட்கக்கேடு, குப்பைக்கு கூட வரி போட்ட அரசு இந்த அரசு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நல்ல அரசுக்கு வாக்களித்து புரட்சி தலைவர் காலத்தில் சரி, புரட்சி தலைவி காலத்தில் சரி, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய அரசு அதிமுக. அதன் அடிப்படையிலேயே ஐயா எடப்பாடியார் அவர்கள் மக்களுடைய மனநிலையை நன்கு உணர்ந்து தன்னுடைய வாக்குறுதிகளை மிக சிறப்பாக கொடுத்திருக்கிறார். ஓய்வூதியம் ரூபாய் 2000 உயர்த்தப்படும். ஆண்களுக்கும் மகளிருக்கும் மரியாதைக்குரிய கட்டணமில்லா பேருந்து. திமுகவை போல நாங்கள் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. அனைவருக்கும் வீடு, அம்மா இல்ல திட்டம், 100 நாட்கள் வேலை திட்டம் 150 நாளாக மாற்றி அமைக்கப்படும். 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வாங்க 25,000 மானியம். தரமான பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 1000 கொடுக்கப்படும். குலவிளக்கு திட்டத்தின் அடிப்படையிலே 2000 உதவித்தொகை மாதந்தோறும் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் கொடுக்கப்படும். ரூபாய் 10,000 உங்களுக்கு ஐயா எடப்பாடியார் கொடுக்கின்றார் என்றால் நியாயமாக முறையாக உங்கள் வங்கி கணக்கிலே போடுகின்ற பணம், அந்த பணம் கூப்பன் கொடுத்து ஏமாற்றுகின்ற பணம் அல்ல என்பதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழகம் வலிமையான பாரதம் என்று கூறுகிறோம். வலிமையான பாரதம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே மத்தியிலே செயல்படுகிறது. வல்லரசாக செயல்படும் மத்திய அரசு வரும் வருடங்களிலே இந்தியாவை வல்லரசாக மாற்றும். இன்றைக்கு இந்தியா பொருளாதார ரீதியாக உயர்ந்திருக்கிறது. இந்தியா இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. அதற்கு துணையாக வளமான தமிழகம் தேவை என்றால் ஐயா எடப்பாடி தலைமையிலே நல்லாட்சி அமைய வேண்டும். அத்தகைய நல்லாட்சிக்கு அடித்தளமாக கட்சியிலே நம்முடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். அத்தகைய வெற்றிக்கு அடித்தளமாக முதல் வேட்பாளராக அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறக்கூடிய வேட்பாளராக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர், பாமகவுடைய வேட்பாளர், ஐயா எடப்பாடியார் ஆதரவு பெற்ற வேட்பாளர், கூட்டணி கட்சி தலைவருடைய அன்பை பெற்ற வேட்பாளர் கவிஞர் மா திலகபாமா அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் மாம்பலம் 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 என்று மாம்பல சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களுடைய அந்த மாவட்டத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சிறந்த ஏற்பாட்டிற்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.